ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டி கோல்ட் சீட் மூலமாக எனக்கு கிடைச்ச லாபம் நஷ்டம். ஸோ ஃபுல்லாக அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட கோல்ட் சீட் வந்து ரீசெண்டாக முடிஞ்சுது. நான் அப்போதைக்கு வாங்கின நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டாக. ஸோ இது வெயிட் வந்து 20 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் வந்து நியர்லி 17% வந்து போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ வந்து இந்த 20 கிராம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு வீட்லேயும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இதை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாலே கால் பண்ணி கேட்டுட்டேன். நான் வாங்கின அன்றைக்கி கோல்டு ரேட் தானே போடுவீங்க, அதில் எந்த எக்ஸ்சேஞ்சும் கிடையாது இல்லைன்னு. அதெல்லாம் வந்து இல்லை, நீங்கள் என்ன ரேட்டுக்கு வந்து வாங்கினீங்களோ அதே நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் ஓரியானா செக்ஷன்லேருந்து இந்த பீஸ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இதோட வெயிட் வந்து அரௌண்ட் 19 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் வந்து 16.97% வந்து போட்டிருந்தாங்க. நியர்லி 17% வச்சுக்கோங்களேன். இந்த கிஃப்ட் தான் எனக்கு வந்து இந்த சீட்டு மூலம் கிடைச்சது. ஒரு இட்லி குக்கர் பார்க்கறதுக்கு காம்பேக்டாக நல்லா தான் இருந்தது. ஸோ நான் வந்து வாங்கினப்போ தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருந்ததால் ஈக்குவலாக சில்வர் வெயிட் வந்து 20 கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடிஷ்னலாக நான் 5 கிராம்ஸ் ஆட் பண்ணி 25 கிராம்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஜிஆர்டி கோல்ட் சீட் மூலம் கிடைச்ச என்னென்ன ப்ராஃபிட்டு வந்து எனக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மந்த்லி வந்து நான் அமௌண்ட் பே பண்ணது 10,000 ரூபாய் பே பண்ணிட்டு இருந்தேன். மொத்தமாக 1,10,000 ரூபாய். கிராமாக எனக்கு வரவானது பார்த்திங்கன்னா 12 கிராம் 990 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகிருந்தது. ஸோ நான் நகை வாங்கின டேட்டில் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 10,530 ரூபாய். ஸோ அந்த டேட்டில் நம்ம வந்து ஒரு 13 கிராம் வாங்கினோன்னா 1,36,890 ரூபாய் ஆகுதுங்களா. ஸோ அங்கவே எனக்கு ஒரு 26,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிது. ஏன்னா நான் 1,10,000 ரூபாய்க்கு நியர்லி ஒரு 13 கிராம்ஸ் வந்து வாங்கிட்டேன். அதனால் அந்த 26,000 லாபம். வேஸ்டேஜ் வந்து இந்த 1,10,000 ரூபாய்க்கு 18% வேஸ்டேஜ் கிடையாது இல்லையா, அது ஒரு 19,800 ரூபாய். நீங்கள் மாதம் மாதம் 10,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபமாக கிடைக்க போகிற வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 19,800 ரூபாய் தான் ஃபிக்ஸ்டு. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நான் வாங்கினப்போ தீபாவளி ஆஃபருங்கிறதால பர் கிராமுக்கு 100 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. 7 கிராம் வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். 719 ரூபாய் எனக்கு வந்து லாபமாக கிடச்சிருந்தது. ஸோ அகெயின் தீபாவளி ஆஃபரில் வெயிட் வந்தது, சில்வர் வெயிட் வந்து ஃப்ரீ. அப்போ வந்து 3,300 ரூபாய் அது ஒரு லாபமாக எனக்கு கிடச்சிது. மொத்தமாக ப்ராஃபிட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா கோல்டு ரேட்டில் 26,000 ரூபாய் கிடச்சிது. வேஸ்டேஜில் 19,800 ரூபாய் கிடச்சிது. ஸோ அடிஷ்னலாக தீபாவளி ஆஃபரில் 719 ரூபாய், சில்வர் வெயிட்டில் வந்து 3,300 ரூபாய். அப்புறமா வந்து 19% வேஸ்டேஜ் ஃபஸ்ட்டு நெக்லஸுக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து 1% லெஸ் பண்ணாங்க. அது ஒரு 1000 ருபீஸ். மொத்தமாக லாபம்னு பார்த்தா ஒரு 50,000 ரூபாய் அரௌண்ட் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அடுத்த பேட்டர்ன் வந்து எடுக்கும்போது 6 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு 20% வேஸ்டேஜ் போட்டு 16% கன்வெர்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 1,900 ரூபாய் வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இதில் ஜென்ரலாக லாபம்னு பார்க்குறது கோல்டு ரேட் 26,000 ரூபாய், வேஸ்டேஜ் ஒரு 19,000 ரூபாய், அப்புறம் தீபாவளி ஆஃபர்ஸ்லாம் இருந்ததில்ல அதுதான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வேஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கம்மி பண்ணுறப்போ எப்படி வந்து நமக்கு ஹை வேஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணி தான் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பெருசாக லாபமாக நம்ம எடுத்துக்க முடியாது. டோட்டலாக எனக்கு ஒரு கிடச்ச ஒரு கிஃப்ட் இட்லி பாத்திரம் அண்ட் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 50,000 வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு இந்த கோல்ட் சீட்டில். இப்போ வந்து பர்ச்சேசிங் கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். நான் வாங்கின நெக்லஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 19 கிராம், மீதி வந்து 1 கிராம் இருந்தது இல்லையா, 1 கிராம் முழுசாக இல்லை, 907 மில்லி தான் பேலன்ஸ் இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா 86 மில்லி ஆட் பண்ணி நான் 1 கிராம் கோல்டு காயினாக வாங்கிட்டேன். 20 கிராம் 266 மில்லிகிராம் வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ இதோட கால்குலேஷன்லாம் பார்க்கலாம். ஸோ 12 கிராமுக்கு நமக்கு வந்து 1,10,000 ரூபாய்க்கு வேஸ்டேஜ் இல்லை. ஸோ அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ 6 கிராம் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து 16% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ 6 கிராமோட கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 10,530 ரூபாய் தான் போட்டிருந்தாங்க. ஸோ 66,159 ரூபாய். வேஸ்டேஜ் வந்து 11,227 ரூபாய். மொத்தம் 77,386 ரூபாய் அந்த 6 கிராமுக்கான கால்குலேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 1 கிராம் காயினுக்கு கால்குலேஷன் பார்க்கலாம். எனக்கு இந்த 20 கிராம் 180 மில்லி ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் பேலன்ஸாக இருந்தது 907 மில்லிகிராம் தான் இருந்தது. ஸோ அதனால அன்னைக்கு கோல்டு ரேட் நான் வாங்கின அன்னைக்கு கோல்டு ரேட் எடுத்துக்கிட்டாங்க. வேஸ்டேஜ் வந்து 2% இருந்தது எனக்கு. ஸோ அது வந்து 9,741 ரூபாய்.
எனக்கு வந்து 1 கிராமா காயினாக கொடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்டதால ஒரு 86 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதால ரூ. 11,765. ஸோ அன்னைக்கு என்ன கோல்ட் ரேட்டோ அதை போட்டுட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜோட சேர்த்து ரூ. 1031 ஆச்சு. மொத்தமாக ரூ. 1,10,000. எக்ஸ்ட்ரா எடுத்த 6 கிராம் ரூ. 77,000. அப்புறம் காயினோட வேல்யூ ரெண்டுத்தையும் எல்லாம் சேர்த்து ரூ. 1,98,158. ஜிஎஸ்டி 3% போட்டோம்னா ரூ. 5,947. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 2,04,102 ஆச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு ₹200 கொடுக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டாக நான் வாங்கினப்போ ரூ. 2,04,311 இருந்தது. ஸோ அந்த ₹200 வந்து எனக்கு பே பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். நம்ம கோல்ட் ஷீட்டில் எடுக்கிற வரைக்கும் தான் அமௌண்ட்டுக்கு கால்குலேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு தான் வந்து கால்குலேஷன் வருது. ஸோ வந்து கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் எந்தவித குளறுபடிலாம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்ட அமௌண்ட்லாம் எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலை. ஸோ கரெக்டாக தான் இருந்தது கால்குலேஷன் எல்லாமே. ஸோ பில்லையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அந்த 12 கிராமுக்கு, அதாவது சீட்டில் கட்டின 12 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வேஸ்டேஜ் இல்லை. ஸோ வந்து நான் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ண அந்த 6 கிராமுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட்டு போட்டு 16% வேஸ்டேஜ் போட்டாங்க, ஒரு ரூ. 77,000. ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு பேலன்ஸ் இருந்த வெயிட் வந்து 907 மில்லிகிராம் தான். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ரேட் ரூ. 10,530 தான் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ரூ. 7,000 ரேட்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கணக்கு நமக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் கம்மி பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து அப்படியே அங்கங்கே ரேட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டாங்க, அவ்வளோதான். வேறு எந்த வித மிஸ்டேக்கும் வந்து பில்லில் கிடையாது. நமக்கு இந்த பில்லுக்கு முன்னால் ஒரு எஸ்டிமேஷன் பில்லு வரும், அதில் எல்லாமே வந்து தரவாக போட்டிருப்பாங்க. நம்ம 1க்கு 2 தடவை அதில் நம்ம செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் இந்த பில் கால்குலேஷன் நமக்கு வரும். கோல்டு காயினுக்கு எதுக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்கன்னா, நான் எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் வாங்கினேன் இல்லையா, அதுக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்குது. அதனால் எப்பயும் போல் 1 கிராம் காயினுக்கு 2% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அந்த காயினில் 2% வேஸ்டேஜில் எனக்கு ஒரு ₹210 அமௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சு. இல்லைனா எனக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ₹400 அவங்க தர்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ தப்புலாம் எதுவுமே இல்லை. நம்மளால ஏமாற்றி ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்கலாம், அதுக்கு பதிலாக தான் வேஸ்டேஜில் வாங்கிடுறாங்கல்ல. ஸோ அதனால் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். சில கால்குலேஷன்லாம் நமக்கு வந்து புரியவே புரியாது. ஆனால் ஜிஆர்டி கோல்ட் சீட்டில் வாங்குகிற கால்குலேஷன்லாம் தரவாக நல்லாவே புரியுது. அப்படியே பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ ஒரு சிலர் வந்து இதில் வந்து கேட்டிருந்தீங்க, இங்கே வந்து 7 கிராம் இருக்குது. ஸோ வேல்யூ அடிக்ஷன் 14,000 போட்டிருக்காங்க, ஆட் பண்ணால் நமக்கு வந்து 90,000 தானே வரணும், எதுக்கு இங்கே 88,000 போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு அந்த 6 கிராமில் ஒரு 3% லெஸ் பண்ணாங்களே ₹1,900, அதை மேட்ச் பண்ணுறதுக்கு 88,000 வந்து போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ₹1,10,000 வந்து நான் சீட்டு கட்டினேன், அந்த அமௌண்ட் இல்லாத ₹95,000 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கேன் இந்த நெக்லஸ் நான் வாங்குறதுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்த அமௌண்ட்டு தான், அதுக்கப்புறம் எந்த விதமான அமௌண்ட்டும் நான் கொடுக்கல. இதுதான் ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ₹2,43,031. ஸோ இந்த பில்லுலேருந்து தான் கால்குலேஷனை எடுத்து புது பில்லில் போட்டாங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்ட எந்த விதமான எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் வாங்கலை. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் வாங்கலை, அப்புறம் வெயிட், அந்த வெயிட் வந்து நான் கொஞ்சம் லிட்டில் பிட் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்குலேஷனே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்மளை வந்து அவங்க வந்து சீட்லாம் பண்ணலை கால்குலேஷன் வைஸ். இதில் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது வந்து வேஸ்டேஜ் மட்டும்தான். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கினதுலேயுமே சரி 19%லேருந்து 17%க்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ வாங்கினதுலேருந்து இப்போ வந்து இந்த நெக்லஸ்க்கு வந்து 20% வேஸ்டேஜ் நாங்கள் வந்து 16%க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து இவ்வளோ பண்ணுறதே ஒரு நியாயமான வேஸ்டேஜில் கொடுத்தா நமக்கு வந்து கொஞ்சமாவது பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குற வெயிட்டுக்கு வந்து 20% வந்து ஆஃபர் தரோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆஃபருமே வந்து முழுசாக போட மாட்டுறாங்க. ஸோ ஏதோ அரையும் குறையமாக போடுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஜிஆர்டியில் கோல்ட் சீட் போடுறதா இருந்தால் நம்ம தாராளமாக போடலாம், ஏன்னா வந்து கால்குலேஷனில் வந்து எந்த மிஸ்அப்பும் பண்ணல, கரெக்டாக தான் பண்ணுறாங்க. அது வந்து வேஸ்டேஜ் மட்டும் டூ ஹை, அது உங்களுக்கு ஓகேனா தாராளமாக கோல்ட் சீட் போடலாம். ஜிஎஸ்டியும் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. சில கடைகளில் நம்ம கோல்ட் சீட் போட்டாலுமே ஸோ ஜிஎஸ்டி நாங்கள் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டேட்டுக்கு தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து கால்குலேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு ₹600 ₹700 வந்து நம்ம அமௌண்ட்டை பொறுத்து வந்து மாறுபடும்.
இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய்.